ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சுக்கிர பகவான், அதாவது கால புருஷ தத்துவப்படி 2ஆம் அதிபதி 7க்கு அதிபதி சுக்கிர பகவான், அதாவது கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனோட பெயர்ச்சியை தாங்க பார்க்க போறோம். சுக்கிர பகவான் இந்த மாதம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவரு கடக வீட்டுல இருந்து, அதாவது உச்சம் பெற்ற குருவோடு இருந்த நிலைமையிலிருந்து அவரோட அடுத்த வீடான சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாருங்க. ஜூலை 5ஆம் தேதி கேது பகவானோட சேர்ற சுக்கிரன் சிறப்பான யோகத்தை கொடுக்க போறாருங்க. ஏன்னா சில பேர் நிறைய பேர் யோசிப்பீங்க, என்னடா கேதுவோட சுக்கிரன் போறாரு அப்படின்னும் போது, அவர் கேதுன்றது வந்து நவகிரகங்கள்ல வந்து சம்பந்தம் இல்லாம ரிவர்ஸ்ல போற கிரகம் ராகுவும் கேதுவும். இப்போ சுக்கிரன் வந்து இவரோட சேரும் போது சில வந்து ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட சவகாசம், தேவையில்லாத ஒரு தொடர்புகள் வர்றது, சில வில்லங்கங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகள்லாம் என்ற மாதிரி யோசிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே பாத்தீங்கன்னா, நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்னா அவங்க பண்ற பலன் வேற மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ராகு கேதுக்கள் இருக்கிற இடம், அவங்களோட வீடு, அவங்களோட வீட்டு அதிபதி யார் வீட்டுல இருக்காங்க, அவங்களோட நிலைமைத்தன்மை யார் யார் எப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட சேர்ற கிரகத்தோட பலனை தான் நம்ம எப்பவுமே எடுக்கணும். சோ அதன் அடிப்படையில் சுக்கிர பகவான் காதல் காரகன், அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது கலை, அழகு, நடனம், ரொம்ப பிரம்மாண்டம், எல்லாத்திலுமே வந்து ஒரு ஆடம்பரம், அனைத்து சுக போகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் இடமான சிம்ம ராசியில், அதாவது சூரியனோட வீட்டுல கேதுவோடு இணையும் இந்த காலகட்டம் சிறப்பு மிக்க காலகட்டமாக இருக்க போதுங்க. காதல், திருமணம், ஆசை, பணம் என புகழ், முக்கியமா இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, யூடியூப் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்க, அதாவது சோசியல் மீடியா, அது மட்டும் இல்லாமல் வெகுஜன தொடர்புன்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட காரகத்துவம் சொல்லக்கூடிய வெகுஜன தொடர்பு சமுதாயம், அவங்களுக்கு வந்து பிரபலமா ஆகக்கூடிய இடமாக இருக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக சனியோட வீட்டை தான் பார்க்க போறாரு, சனீஸ்வரன் வீட்டை தான் பார்க்க போறாரு. அதாவது அது கும்ப ராசியை பார்க்க போறாரு. அது மட்டும் இல்லாமல் கும்ப ராசியில ராகு பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கிறாரு. சோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, ராகுவோடு இணைகிறார், கேதுவோடும் இணைகிறார், சூரியனோடும் இணைகிறார். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சோ இதன் அடிப்படையில் சுக்கிரன் சிம்ம வீட்டில் கேது பகவானோட இணையும் இந்த சுக்கிர பயிற்சி 25 நாள் அவர் சிம்ம ராசியில தாங்க இருக்க போறாரு. சோ இதுல ஒவ்வொரு ராசிக்கும் மிகப்பெரிய யோகத்தையும், காதல், கல்யாணம், திருமணம், முக்கியமா வந்து திடீர் வளர்ச்சி, புகழ், ஒரு யோகத்தெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடம்பரமா வீடு கட்டுறது, சில பேர் வந்து லக்ஸரியஸான வீடு வாங்குற அமைப்பு, லக்ஸரியஸான கார் வாங்குற அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் சில பேர்லாம் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பெற்றோரோட அப்பா அம்மாவின் சம்மதத்தோட மேரேஜ் எல்லாம் அமையுமா என்ற அனைத்து கேள்விகளுக்கும், அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிரன் பயிற்சி ஒரு பதிலை கொடுக்க போறாருங்க. ஒரு ராசிக்கும் பார்ப்போம். மீனராசி நேயர்களே, குரு பகவானை ராசி அதிபதியை கொண்ட நீங்கள், உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் சுக்கிரன் பயிற்சி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தில், அதாவது சிம்ம ராசியில் சூரியனோட வீட்டுக்கு போகிறார். சுக்கிரன் கேதுவோட இணையறாங்க. சுக்கிரன் உங்களுக்கு எத்தனாவது அதிபதிங்க? சோ மீன ராசிக்கு 3க்கு அதிபதி, அது மட்டும் இல்லாமல் 8க்கு அதிபதி. சோ ஒரு உபஜயஸ்தானத்துக்கும் ஒரு மறைவுஸ்தானத்துக்கான அதிபதி 6ஆம் இடத்தில் போய் கேதுவோடு இணையும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த சுக்கிரன் சில விஷயத்தை பண்றதுக்கு ரெடியா இருக்காரு சொல்லலாங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் இந்த தொடர்புகள், கான்டாக்ட் மூலயமா வந்து சில பிரச்சனைகளை மாட்டிக்கொள்றதுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியா போய் செக்கிடுவாங்க. சில பேர்லாம் அவங்களுக்கு வந்து ஆசை வார்த்தை காட்டி, இந்த மாதிரி இருக்கு சார், இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இதை பண்ணீங்கன்னா இவ்வளவு லாபம் வரும், இதை பண்ணீங்க. ஏன்னா இந்த ஜென்ம சனி போற காலத்துல வந்து உங்களுக்கு சனி பகவான் உங்க இதுலயே இருக்காரு. உங்களை குழப்பி விடுறதுக்கும், உங்களை வந்து ஒரு பெரிய பெரிய சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கான அமைப்பெல்லாம் அவர் அங்கேயே கொடுப்பாரு. இது எப்படி நடக்கும்னா, இந்த மாதிரி ஒரு கிரகங்கள், மாத கிரகங்களான ஒரு கிரகங்கள் ஒரு வீட்டுக்கு மாறும் பொழுது அவர்களோட தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு அது எத்தனாவது இடம், யார் கூட சேர்றாங்க, என்ன பலனை கொடுக்க போறாங்க, எப்படி இதுல வந்து நீங்க செக்க போறீங்கன்ற அமைப்பெல்லாம் இந்த அமைப்புல தான் உங்களுக்கு நடக்கும். இப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பேசியிருப்பீங்க, ஆனா 3 மாசத்துக்கு அப்புறம் அதனோட விளைவுகளை நீங்க பாப்பீங்க. ஏன்னா கரெக்டா அந்த கன்ஜெக்ஷன் அங்க போய் சேரும். அப்போ உங்களை தொடர்பு படுத்தும். அதன் மூலயமா உங்களோட
ஏன்னா இவரு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களோட 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறாரு. சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்கும்போது ராகு பகவான் ஆல்ரெடி அங்க இருக்கும் பட்சத்தில், இதனுடைய விளைவுகள நீங்க அனுபவிப்பீங்க. அது வந்து நன்மையா, தீமையா என்றது அவங்களோட இருக்கிற இடம், இருக்கக்கூடிய கிரகங்கள், இருக்கிற வீடு. இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு அது நன்மை பலனா, தீமை பலனா என்றத நீங்க அனுபவிப்பீங்க. இதன் அடிப்படையில் உங்களுக்கு சுக்கிரன் கேதுவோடு இணையும் பட்சத்தில் தொடர்புகள் மூலியமாக கான்டாக்ட்கள் அதாவது உங்களோட தொடர்புகளால், உங்களோட முயற்சிகளால், உங்களோட வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்களையும், குழப்பங்களையும் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்க போதுங்க. இதுல சற்று கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் இல்லாமல் தேவையில்லாத முதலீடுகள் பண்றது. எது விஷயமா? வேலைக்காகவும், தொழிலுக்காகவும். சில பேர்லாம் ஆசை வார்த்தை காட்டி, "சார் இது எனக்கு ஒரு ரூ. 1,00,000 குடுங்க. உங்கள வந்து ஃபாரின்ல போய் செட்டில் பண்றேன்." இந்த மாரி டிராவல் ஏஜென்ட் வச்சிருப்பாங்க. இந்த மாரி ஏமாறதுக்கான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கும். இப்ப சில பேர் மீன ராசிக்காரர்கள் வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆவணும். இல்ல ஒரு யூடியூப் சேனல்லயே வந்து ஒரு இது பண்ணணும். அந்த மாரி நான் ஆக்ட் பண்ணணும்ன்ற மாரிலாம் அமைப்பு இருக்கும்போது, இந்த ஆசைய குடுத்து நீங்க ஒரு அட்வான்ஸ் குடுங்க சார். ஒரு ரூ. 50,000 குடுங்க, ரூ. 30,000 குடுங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றி உங்களை ஏமாற்றக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதுல இந்த விஷயத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப தேவையில்லாம அவப்பெயரு, சங்கடங்கள் இதன் மூலியமா வந்து குடும்பத்தில வந்து பிரச்சனை. சில பேர் வந்து காதல், கல்யாணம் இந்த மாரி பேசிட்டு இருப்பீங்க. ஆனா அது வந்து என்ன ஆகும்னா, தேவையில்லாம அது முறிவுக்கு போகும். ஸோ இந்த காலகட்டத்தில இது கண்டிப்பா நடக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா செவ்வாய் பகவானும் அங்க இருக்காரு 3ஆம் இடத்துல. ஸோ 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது தேவையில்லாம குருட்டு தைரியம், அசட்டு தைரியம், என்னதான் நடக்குது பார்த்துக்கலான்ற மாரி அமைப்பெல்லாம் போயிட்டு சிக்கல்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா செவ்வாய் இருக்கிற இடம் சுக்கிரனோட வீடு. அவர் 4ஆம் பார்வையா சுக்கிரன பார்க்கிறாரு. இப்போ 6ஆம் இடத்துக்கு வந்தவுடனே சுக்கிரன் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த கனெக்டிங் எல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆயி தேவையில்லாத சிக்கல்ல உருவாக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நடுத்தர வயதுக்கே சொல்றேன். நடுத்தர வயதுக்கு வந்து குடும்பத்தோட அமைதியா, சூப்பரா குடும்பத்தோட கணவன் மனைவியோட சந்தோஷமா இருப்பீங்க. இப்போ தேவையில்லாத ஒரு பெண் தொடர்பு, இல்ல ஆணா இருந்தா பெண் தொடர்பு, பெண்ணா இருந்தா ஒரு ஆண் தொடர்பு ஏற்படும். எதன் மூலியமா? எங்க வழியா ஏற்படும்? வேலை செய்யற இடத்துல, தொழில் பண்ற இடத்துல ஏற்படும். சட்ட சிக்கலையும் கொண்டு வரும். குடும்ப உறுப்பினர்களையும் கொண்டு வரும். அதன் மூலியமா உங்களுக்கு அசிங்கத்தை ஏற்படுத்திக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படுத்தும். இதெல்லாம் எப்படின்னா, ஒரு 20 நாள், 25 நாள்ல ஒரு ஆரம்பிக்கும். இது ஏற்கனவே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 25 நாள்ல அது வெளிப்படுத்திரும். இந்த தொடர்பு எப்படி வரும்னா, எப்படி சார் இப்போ வரப்போறது சுக்கிரன் 6ஆம் இடத்துல 25 நாள் தான் இருக்க போறாரு. 25 நாள்ல எப்படி டக்குன்னு உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு உங்களுக்கு அசிங்கம் வருமானா? கிடையாது. இது ஏற்கனவே நீங்க இருப்பீங்க. அது வெளி உலகத்துக்கு கொண்டு வரும். இல்லாத பட்சத்தில் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது மறைஞ்சிரும். இருக்கிற பட்சத்தில் இது வெளி உலக தொடர்பு வந்து தேவையில்லாம கணவன் மனைவியுடைய சட்ட சிக்கல்களையும், பிரச்சனைகளையும் கொண்டு போய் டைவர்ஸ் அளவுக்கு கொண்டு போற அமைப்பெல்லாம் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவையில்லாத காசு, பணத்த வந்து விரயமாகுற நேரம். இதுல சற்று கவனம். இது யார் மூலியமா பண்ணுவீங்க? உங்க நண்பர்கள் மூலியமா, உங்க பெண் தோழிகள் மூலியமா, உங்க சக நண்பர்கள் மூலியமாகவே இதை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஸோ அதனால மீனராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தை கொஞ்சம் ஒரு எந்த ஒரு ஒரு ஆசையை வந்து காட்டுறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மீனராசி நேயர்களே, ஸோ இந்த அமைப்ப நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும், ஒரு சங்கடங்களையும் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்க வளமுடன். வணக்கம்.